குடும்பம் என்றால் என்ன என்ற இந்த கேள்வியை குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலரிடம் கேட்டால் உடனே அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் யாருமே இல்லாமல் தனித்து வாழும் ஒருவரால் குடும்பம் என்றால் என்ன என்று ஈஸியாக கூறிவிடுவார். எப்போதும் இருப்பவர்களுக்கு அதன் அருமை தெரியாது, இல்லாதவர்களுக்குத்தானே தெரியும். சரி, நானே இதற்கான பதிலை சொல்லுகிறேன், சரியா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஒரு தலைவன், ஒரு தலைவி, அவர்களின் பிள்ளைகள் என்பதாக பொருள் கொள்ளலாம். ஒருவருக்கு ஒருவர் உண்மையான அன்பு காட்டி எல்லா வகையிலும் அனுசரணையுடன் இருக்க துயர வரும்போது தோள் கொடுக்க தயாராக இருக்கும்போது நல்லதொரு குடும்பம் உருவாகிறது. நல்லதொரு குடும்பம்தான் சமுதாயத்தின் அடிப்படை அழகு. குடும்பம் ஒரு கோயில் என்கிறார்களே, அது ஏன்? குடும்பம் ஒரு கோயில் என்றனர் நம் முன்னோர்கள். கோயிலை சுற்றியே இந்திய சமூகம் நெடுங்காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறது. சமுதாயத்தின் ஆணிவேர் குடும்பம் என்பதால் அது கோயில் என அழைக்கப்படும் தகுதியுடையதாகிறது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்கிறார்களே, அது ஏன்? பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பாடப்பிரிவுகளை கொண்ட பல துறைகள் இருக்கும். ஒவ்வொரு துறையும் அந்த பாடம் தொடர்பான அறிவு கருவூலமாக விளங்கி மாணவர்களுக்கு பயன் தரும். அதுபோலவே நல்ல குடும்பத்திலும் தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள் என்று பலர் இருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை சரியாக செய்தால் அன்பும் அறிவும் அந்த வீட்டில் நிலைத்து இருக்கும். குடும்பத்தில் உள்ள எல்லோரும் நல்லவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் நல்ல குடும்பம். கூட்டு குடும்பம் என்றால் ஒரே வீட்டில் வாழும் பல தலைமுறைகளை கொண்டுள்ளது. இவை அனைத்தும் பொதுவான உறவால் பிணைக்கப்பட்டுள்ளன. ஒரு கூட்டு குடும்பம் என்பது கணவன் மற்றும் மனைவி, அவர்களது மகன்கள், அவர்களது திருமணமாகாத மகள்கள் மற்றும் அவர்களது மகன்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகள் ஆகியோரை கொண்டது. நல்ல குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் என்ன என்று பார்க்கலாமா? நம் பெற்ற ஞானத்தை பயன்படுத்த வேண்டிய இடம் நம் குடும்பமே. கணவன் மனைவி உறவுக்கு இணையாக உலகில் வேறெந்த உறவையும் சொல்ல முடியாது. குடும்ப நிர்வாகம் செய்வது உங்கள் அறிவாகத்தான் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் உணர்ச்சிகள் நிர்வாகம் செய்யக்கூடாது. வரவுக்கு ஏற்ற செலவு செய்யுங்கள், அது குடும்ப அமைதியை காக்கும். வீண் செலவுகள் செய்ய வேண்டாம், அது குடும்ப அமைதியை குலைக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சம்பாதிக்க வேண்டும். சிலர் அதிகமாக சம்பாதிக்கலாம், சிலர் குறைவாக சம்பாதிக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை சேமிப்பதில், செலவழிப்பதில், பிறருக்கு கொடுப்பதில் சமமான பொறுப்பு வேண்டும். கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவனோ சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் சேமிப்பதும் சரியாக இருக்காது. அது பிரச்சனைகளுக்கு இடம் தரும். மனதில் ஒளிவு மறைவு வைத்து கொண்டிருந்தால் அங்கே தெய்வீக உறவு இருக்காது. குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் ஆகிய மூன்றையும் கடைபிடித்து வர வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவர் குற்றத்தை மற்றொருவர் பெரிதுபடுத்தாமலும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கும். ஒருவருக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை பற்றி மற்றவர் குறி சொல்லக்கூடாது. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். குடும்பத்தின் சிறப்பு பற்றி பார்க்கலாமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்கள் குடும்பம் உங்களை தனியாக விடாது. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை சமாளிக்க அவர்கள் எப்போதும் உங்களுடன் துணை நிற்பார்கள். அன்பு, மரியாதை, நம்பிக்கை, அக்கறை, கலாச்சாரங்கள், நெறிமுறைகள், மரபுகள் மற்றும் நம்மை பற்றிய எல்லாவற்றின் மதிப்புகளையும் நம் குடும்பங்கள் மூலம் கற்றுக்கொள்கிறோம். அன்பான குடும்பத்தில் வளர்வது சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கும். ஒரு குடும்பத்தின் பலம் பல காரணங்களால் ஆனது. அது அன்பினால் ஆனது. மற்றவர்களை நிபந்தனையின்றி நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசம் ஒரு குடும்பத்தை பலப்படுத்துகிறது. மிக முக்கியமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் மற்றும் புரிந்து கொள்வது ஒரு குடும்பத்தை பலப்படுத்துகிறது. உங்கள் வீடும் ஒரு குடும்பமாக வேண்டுமென்றால் இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து நடங்கள். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.